அதுக்கப்புறம் கர்ணன் தான் பாண்டிய ராஜாக்கள் அப்படிங்கிற பேரில் கர்ணன் கதையை பண்ணேன். அது வந்து நான் வந்து பேட்லாப் அல்ஜியர்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு வந்து பயங்கரமா அந்த அந்த படம் வந்து என்னை உலுக்கிடுச்சு. அதோட அரசியல், அதோட ஆர்ப்பரிப்பு, அதோட ஃபிலிம் மேக்கிங் அந்த தாக்கத்தில எங்க ஊர்ல நடந்த ஒரு விஷயத்த கர்ணன நான் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இத ஒரு இந்த மாரி ஒரு பொலிட்டிக்கல் படமா இத எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது, அப்பவும் அவர் சொன்னாங்க என்ட்ட. "இது ஒரு பெரிய ஹீரோ பண்ணணும். கரெக்ட். உன் ஃபர்ஸ்ட் படமா பெரிய ஹீரோ கிடைப்பாரான்னு டவுட் வரும் உன் மேல. இந்த கதைய சொன்னீன்னா, இத நீ எடுத்துருவியான்னு டவுட் வரும். அதனால நீ வேற ஒரு கதை பண்ணு" அப்படின்னாரு. அப்ப அப்படியே தூக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பண்ணது தான் பரியேறும் பெருமாள். உங்களுக்கு ஒரு ஸ்டோரி பேங்க் உருவாக காரணமா ஆமா. இருந்திருக்காரு. நீங்க என்னன்னா, அதுக்கு பரியேறும் பெருமாள் பண்ணதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, "பரியேறும் பெருமாள் கதை சொல்றேன். சூப்பர். இதான் உன் ஃபர்ஸ்ட் படமா இருக்கணும். ஓ! ஒரு காலேஜ் பேக்ட்ராப்பு, ஒரு சின்ன பட்ஜெட்டு, அதுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு அரசியல், உன்னோட கிராஃப்ட், நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மத்த படங்கள பண்ணு. பரியேறும் பெருமாள் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா பண்றோம்." அதுக்கப்புறம் சொன்னாங்க என்ட்ட கர்ணன் இப்போ தனுஷ் சார் கூப்பிட்டோனே கர்ணன பண்ணிடு அப்படின்னு சொல்லி. வாழை வந்து கேட்டா நான் மாமன்னன் பண்ணிட்டு இருக்கும்போது, மாமன்னன் வந்து ரகுமான் சார் மியூசிக்கு, உதய் சாரு, வடிவேல் சார், ஃபகத் ஃபாசில்னு அந்த செட்டப் பெருசா இருந்த உடனே, "டேய் இது முடிச்சோனே வாழை பண்ணிடுறா. அது பயங்கரமா உனக்கு செட் ஆகும்" அப்படின்னு சொல்லி ரைட் டைம் வாழை பண்ணணும் ரைட் டைம் அப்படின்னாரு. நானும் அதனால மாமன்னன் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே வாழை ஷூட்டிங் போயிட்டேன். ஆமா. நிச்சயமா அவர் குடுத்த ஷெட்யூல் இருக்குல்ல, அவர் சொல்லி அந்த 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 பிளான் வந்து என் லைஃப்ல பயங்கரமான சப்போர்ட்டிவா டோட்டலி யோசிச்சு பார்த்தா, என்ன வந்து வரிசைப்படுத்தினது, என் லைஃப்ப வந்து கரெக்ட்டா வந்து ஒரு ஆர்டர் கொண்டு வந்தது, அது எப்பப்ப என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத செட் பண்ணி குடுத்தது, இது எல்லாமே அவர் தான்.